ஓம் சாந்தி 22/4/2025 சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் விலை மதிக்க தகுந்ததாக உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் பாபாவிற்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளராக ஆக வேண்டும். உதவி செய்யக்கூடிய குழந்தைகள்தான் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். கேள்வி: சேவை செய்யும் குழந்தைகள் எந்த ஒரு சாக்கு போக்கு கூற முடியாது. பதில்: சேவாதாரி குழந்தைகள் பாபா இங்கு வெயிலாக உள்ளது, இங்கு குளிராக உள்ளது என்கிற சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சிறிதளவு வெயில் ஏற்பட்டாலும் அல்லது குளிர் ஏற்பட்டாலும் பொறுமையற்றவராக ஆகிவிடக்கூடாது. எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்பதெல்லாம் கூடாது. இந்த துக்கதாமத்தில் துக்கம், சுகம், வெயில், குளிர், நிந்தனை, புகழ் அனைத்தையும் சகித்து கொள்ளத்தான் வேண்டும். சாக்கு போக்கு கூறக்கூடாது. பாடல்: பொறுமையாக இரு மனிதா, பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. சுகம் துக்கம் எதற்கு சொல்லப்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரிகிறது. இந்த வாழ்க்கையில் சுகம் எப்பொழுது கிடைக்கிறது மற்றும் துக்கம் எப்பொழுது கிடைக்கிறது என்பதை வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்றாற் போல பிராமணர்கள் மட்டும்தான் தெரிந்துள்ளீர்கள். இதுவோ துக்க உலகமாகும். இதில் கொஞ்ச நேரத்திற்காக துக்கம், சுகம், நிந்தனை, புகழ்ச்சி அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும். சிலருக்கோ கொஞ்சம் வெப்பம் ஏற்பட்டாலும் நாங்கள் குளிர்ச்சியான இடத்தில் இருப்போம் என்கிறார்கள். இப்பொழுது குழந்தைகளோ வெயில் என்றாலும் குளிர்ச்சியானாலும் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிக துக்கம் ஏற்பட்டாலும் அது ஒரு புது விஷயம் அல்ல. இதுவோ துக்கதாமமாகவே இருக்கிறது. தந்தை சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு முரளியில் எப்படி இருந்தாலும் நாம் சகித்து கொள்ள வேண்டும். வெயில் அதிகமானாலும் குளிர்ச்சி அதிகமானாலும் எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா உலகம் துக்கதாமம். எங்கே போனாலும் அந்த துக்கம் இருக்க தான் செய்யும். சில இடங்களில் வெயில் இருக்கும், குளிர் பிரதேசத்துக்கு போகணும் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை குளிர் அதிகமாக இருந்ததுன்னா வெயில் எங்கே இருக்கோ அங்கே போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் தந்தை சொல்கிறாங்க, இது எங்கே போனாலும் துக்கம் இருக்க தான் செய்யும். ஆகையால் குழந்தைகள் துக்கம், சுகம், வெயில், குளிர், நிந்தனை, புகழ்ச்சி எதுவானாலும் நாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது முழு உலகமுமே துக்கதாமமாக இருக்குது. இப்பொழுது குழந்தைகள் சுகதாமத்திற்கு செல்லுவதற்கு முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய இந்த நேரம் மிகவும் விலை மதிக்க தகுந்த நேரமாகும். பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கமயுகம் முழுவதுமே நல்ல வேல்யூபுல்லான ஒரு நேரம். முழு சங்கமயுகமும் முழு நேரமும் விலை மதிக்க தகுந்த நேரமாக இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சாக்கு போக்கு செல்லாது. இதெல்லாம் தந்தை சேவை செய்யும் குழந்தைகளுக்காகத்தான் சொல்லுகிறார். மற்றபடி யார் சேவையை பற்றி தெரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் எந்த வேலைக்கும் உதவாதவர்களாக இருக்கிறார்கள். சில பேர் சேவைன்னா என்னன்னு கேட்பாங்க, சேவைன்னா என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் உதவியாளர்கள்னு சொல்ல முடியாது. அவங்க எந்த வேலைக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கு தந்தை வந்துள்ளார் பாரதத்தை மட்டுமல்ல, முழு உலகத்தையும் சுகதாமமாக மாற்றுவதற்கு. எனவே பிராமண குழந்தைகள்தான் தந்தைக்கு உதவியாளராக ஆக வேண்டும். தந்தை வந்துள்ளார் எனில் அவர் வழிப்படி நடக்கவும் வேண்டும். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது என்னுடன் உதவியாளராக ஆகுங்கள். தந்தையோ எவ்வளவு அன்பாக புரிய வைக்கிறார். ஆத்ம உணர்வில் இருக்கும் குழந்தைகள்தான் புரிந்தும் கொள்வார்கள். இந்த விஷயங்கள்லாம் பாபா சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் புரியும் அப்படின்னு தந்தை இன்னைக்கு முரளியில் சொல்லிட்டு இருக்காங்க. தேக உணர்வில் இருப்பவர்கள் என்ன உதவி செய்ய முடியும்?
ஏனென்றால் மாயாவின் பிடியில் மாட்டிக்கொண்டுள்ளனர். இப்பொழுது தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். அனைவரையும் மாயாவின் பிடியிலிருந்தும் இந்த குருமார்களுடைய பிடியிலிருந்தும் விடுவியுங்கள் என்று. பாபாவுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னா, நாமளும் மாயாவினுடைய பிடியில் மாட்டக்கூடாது, சிக்கக்கூடாது. உலகத்துலேயும் நிறைய பேர் மாயாவினுடைய பிடியில் இருக்காங்க. அவங்களையும் நம்ம விடுவிக்கணும். குருமார்களுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் தேகதாரிகள் தான் இல்லையா? அப்போ அவங்களுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிடக்கூடாது, தேக உணர்வே இருக்கக்கூடாது. அதனால் தந்தை இந்த டைரக்ஷனை கொடுக்குறாங்க. இது மரண உலகம் என்று பிராமண குழந்தைகள் அறிவீர்கள். அமர்ந்து கொண்டே திடீரென்று அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. எனவே அதற்கு முன்பாகவே நாம் ஏன் முயற்சி செய்து தந்தையிடம் இருந்து முழுமையான ஆஸ்தி அடையக்கூடாது? தந்தை சொல்கிறாங்க, திடீர்னு அகால மரணம் ஏற்படுது. அது இப்போ நம்ம கண்கூடாவே பார்த்துட்ருக்கோம். அதனால் எனக்கு இருந்தால் மரணம் எல்லாருக்கும் உறுதி தான். சரீரத்திலேருந்து ஆத்மா போகத்தான் போகிறோம். அதற்கு முன்னதாகவே நாம் ஏன் முயற்சி செய்து பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தி அடையக்கூடாது அப்படின்னு குழந்தைகள் புரிஞ்சுக்கணும். நல்ல எதிர்காலத்தையும் ஏன் உருவாக்கக்கூடாது? நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நம்ம ஏன் அதுக்குள்ளே உருவாக்கக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. மனிதர்கள் வானப்பிரஸ்த நிலை அடையும் நேரத்தில் பக்தியில் இப்பொழுது ஈடுபட வேண்டும் என புரிந்துள்ளனர். வானப்பிரஸ்த நிலை அடையும் முன்பாகவே நன்றாக செல்வத்தை சம்பாதித்து விடுகிறார்கள். அந்த 60 வயசுக்குள்ளவே செல்வத்தெல்லாம் நல்லா சம்பாதித்து விடுவாங்க. உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும். அது 60 வயசுக்கு மேலே தானேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். தந்தை சொல்கிறாங்க, இப்போ நம்ம எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான். எனவே தந்தைக்கு ஏன் உதவியாளராக ஆகக்கூடாது? எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான். ஏன் உதவியாளராக தந்தைக்கு ஆகக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும். நான் தந்தையின் உதவியாளராக ஆகியுள்ளேனா என்று உள்ளத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். சேவை செய்யும் குழந்தைகள்தான் பிரசித்தமானவர்கள். நன்றாக உழைக்கவும் செய்கின்றனர். யோகத்தில் இருப்பதன் மூலமும் சேவை செய்ய முடியும். நினைவு என்கிற சக்தியின் மூலம்தான் முழு உலகத்தையும் தூய்மையாக்க முடியும். எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவு தான் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. முழு உலகத்துக்கும் சேவை செய்யணும் அப்படின்னாலும் அந்த யோக நிலை தான் நமக்கு தேவை. மேலும் முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றுவதற்கு நீங்கள் தான் நிமித்தமாகவும் உள்ளீர்கள். உங்களுக்காகவும் தூய்மையான உலகம் அவசியம் வேண்டும். நாம் ஆட்சி செய்யணும் அப்படின்னாலும் தூய்மையான உலகம் நமக்காகவும் தேவைப்படுது இல்லையா? அப்போ முழு உலகத்தையும் தூய்மையாக மாற்றுறதுக்கு சேவை புரியணும். எனவே இந்த பதித்த உலகம் விநாசம் ஏற்பட வேண்டும். இப்பொழுது அனைவருக்கும் இதையே சொல்லிக்கொண்டே இருங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று. அவர்தான் பதித்த பாவனர். அனைவரும் அவரைத்தான் நினைவு செய்கின்றனர். ஈஸ்வரன், பரமாத்மா என்று சொல்வதும் உண்டு. ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. அதாவது ஈஸ்வரா பரமாத்மாவின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய அறிமுகம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. சிலரோ கணேசரை, சிலரோ அனுமானை, சிலரோ தன்னுடைய குருவை நினைவு செய்கின்றனர். அவை அனைத்தும் பக்தி மார்க்கம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பக்தி மார்க்கம் அரைக்கல்பம் நடக்கிறது. பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் கூட தெரியாது தெரியாது என்று கூறி வந்துள்ளார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று கூறிக்கொண்டு வந்துள்ளனர். தந்தை கூறுகிறார், அவர்கள் ஒன்றும் திரிகாலதர்ஷிகள் கிடையாது. படைப்பவர் படைப்பு பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சன்னியாசிகள் ரிஷி முனிவர்கள்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. தந்தை சொல்கிறாங்க, அவங்க ஒன்றும் திரிகாலதர்ஷி கிடையாது. விதை வடிவம் ஞானக்கடலானவர் ஒரே ஒருவர்தான். அவர் வருவதோ இந்த பாரதத்தில்தான். சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றனர், கீதா ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் கிருஷ்ணரை நினைவு செய்கிறார்கள். சிவனை தெரிந்து கொள்ளவில்லை. சிவத்தந்தை சொல்கிறார், பதித்த பாவனர் ஞானக்கடல் நான் தான். மற்றபடி கிருஷ்ணருக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. கீதையின் பகவான் யார்
என்கிற இந்த சித்திரம் கூட மிகவும் நன்றாக உள்ளது. தந்தை புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவதற்காக தந்தை உங்களுக்கு என்ன விரதம் இருப்பதற்காக கூறியுள்ளாரோ அந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள். நினைவில் இருந்து உணவு தயார் செய்யுங்கள். யோகத்தில் இருந்து சாப்பிடுங்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உலகத்திற்கே எஜமானர்களாக மீண்டும் ஆகிவிடலாம் என தந்தை கூறுகிறார். அதாவது யோக நிலையிலிருந்து உணவு தயார் பண்ணவும் செய்யணும், உணவு சாப்பிடவும் செய்யணும். முழு உலகத்திற்கு எஜமானராக ஆகணும்னா இந்த ஒரு விரதத்தை நாம் கடைபிடிக்கணும். இதை தான் தந்தை நமக்கு சொல்லியும் இருக்கிறாரு. தந்தையோ மீண்டும் வந்துள்ளார். இப்பொழுது உலகத்திற்கு எஜமானர்களாக முழுமையாக ஆகுங்கள். தாய் தந்தையை பின்பற்றுங்கள். வெறும் தந்தை மட்டும் இருக்க முடியாது. சன்னியாசிகள் நாங்கள் அனைவரும் தந்தை என கூறுகின்றனர். அதாவது ஆத்மாவை பரமாத்மா என கூறிவிடுகின்றனர். அது தவறாகி விடுகிறது. இங்கு தாய் தந்தை இருவரும் முயற்சி செய்கின்றனர். தாய் தந்தையை பின்பற்றுங்கள் என்கிற வார்த்தையும் இங்குள்ள விஷயமாகும். உலகிற்கு எஜமானர்களாக இருந்தனர், தூய்மையாக இருந்தனர். இப்பொழுது அவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர். மீண்டும் தூய்மையாகி கொண்டு உள்ளார்கள். நாம் தான் அவருடைய ஸ்ரீமதப்படி நடந்து அந்த பதவியை அடைகின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. தூய்மையானவர்களாக இருந்தோம், உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம். இப்போ தூய்மை இல்லாமல் ஆயிட்டோம். மீண்டும் பாபாவனுடைய ஸ்ரீமதப்படி நடந்து அந்த பதவியை நாம் எல்லாருமே அடைகின்றோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் இவர் மூலம் டைரக்ஷன் கொடுக்கின்றார். அதாவது சிவபாபா அந்த பிரம்மா பாபா மூலமாக டைரக்ஷன் கொடுக்கின்றார். அதன்படி நடக்க வேண்டும். ஃபாலோ பண்ணவில்லை என்றால் வெறுமனே பாபா பாபா என்று சொல்லி வாயை மட்டும் இனிமையாக்கி கொள்கிறார்கள். ஃபாலோ பண்ணணும் இல்லையா, செய்யணும் விஷயங்கள்லாம். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. வெறும் பாபா பாபான்னு சொன்னீங்கன்னா வாய் மட்டும்தான் இனிமையாகும், மற்றபடி நம்ம அடைய வேண்டியதெல்லாம் அடைய முடியாது. பின்பற்றக்கூடியவர்கள்தான் நல்ல குழந்தைகள் என கூற முடியும். மம்மா பாபாவை பின்பற்றுவதன் மூலம் நாம் ராஜ்யத்திற்கு செல்லுவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம ராஜ்யத்திற்கு போவோம் அப்படிங்கிறத குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்பொழுது குழந்தைகளின் புத்தியில் வீடு திரும்ப செல்ல வேண்டும் என்பது இருக்கிறது. ராவண ராஜ்யத்திலிருந்து இப்பொழுது விடுதலையும் கிடைக்கிறது. பிறகு தன்னுடைய ராஜ்யத்தில் வருவீர்கள். பாக்கி குறைவான நாட்கள் தான் உள்ளது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது இல்லையா. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். அநேக தடவை சக்கரத்தில் சுற்றி விட்டீர்கள். இப்பொழுது எந்த கர்ம பந்தனத்தில் மாட்டி உள்ளீர்களோ அதை மறந்து விடுங்கள். குடும்பத்தில் இருந்தாலும் சரி, மறந்து விடுங்கள். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். மகாபாரத போருக்கு பிறகு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கிறது. எனவே தந்தையும் கூறுகிறார், கேட்வே டு ஹெவன் என்கிற இந்த பெயர் மிகவும் நன்றாக உள்ளது என்று. நீங்கள் இந்த ஆன்மீக படிப்பை படிக்கிறீர்கள் ராஜ்யத்தை பெறுவதற்காக. உங்களுடையது ஆன்மீக தொழிலாகும். உலகியல் கல்வியோ உதவப் போவதில்லை. சாஸ்திரங்கள் கூட பயன்படாது. பின் நாம் ஏன் இந்த தொழில் ஈடுபடக்கூடாது? தந்தையோ உலகிற்கு அதிபதியாக நம்மளை ஆக்குகிறார். எனவே எந்த படிப்பில் ஈடுபட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அவர்களோ கொஞ்சம் டிகிரி பட்டங்களுக்காக படிக்கின்றார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகியல் படிப்புங்கிறது கொஞ்சம் டிகிரி தான், கொஞ்சம் பட்டங்கள் வாங்கிறதுக்காக தான் படிக்கின்றனர். நீங்களோ ராஜ்யத்தை அடைவதற்காக படிக்கிறீர்கள். எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும். அந்த படிப்பை படிப்பதால் கொண்டக்கடலை கூட கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. அதாவது கொண்டக்கடலை கூட கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. ஒருவர் சரீரம் விட்டுவிட்டால் கொண்டக்கடலையும் போய்விடும்
இல்லையா? அதாவது அந்த படிப்பை படிக்கிறவங்களுக்கு அந்த பிறவியில் தான் வருமானம் இருக்கும். அதுவும் சரீரத்தை விட்டுட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும், அதுவும் போயிடும் இல்லையா? இந்த வருமானம்தான் உங்களுடனேயே வருகிறது. மரணம் முன்னால் நின்று கொண்டு உள்ளது. இப்போ நீங்கள் இந்த ஆன்மீக வருமானம் உங்கள் கூடவே வருது. அதுவும் சீக்கிரமே அந்த வருமானத்தை சம்பாதிச்சிடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சிடணும். ஏன்னா மரணம் முன்னால் நின்று கொண்டு உள்ளது அப்படின்னு தந்தை நமக்கு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. முதலில் நாம் தன்னுடைய வருமானத்தை முழுமையாக அடைய வேண்டும். அதுவும் கம்ப்ளீட்டாக எவ்வளோ பாபா கிட்ட அடையணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ அந்த வருமானத்தை சம்பாதிச்சிடணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, ஆன்மீக படிப்பு படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். அழியாத ஞான ரத்தினங்கள் மூலம் தன்னுடைய கைகளை நிரப்பிக் கொள்ள வேண்டும். கொண்டை கடலை பின்னால் தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்பொழுது நாடகம் முடிவடைய போகிறது. ஆகையால் தன்னை கரும பந்தனங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். சுயதர்சன சக்கரதாரி ஆகணும் மற்றும் பிறரையும் ஆக்கவும் வேண்டும். தாய் தந்தையை பின்பற்றி ராஜ்ய பதவிக்கு அதிகாரி ஆக வேண்டும். வரதானம், எண்ணங்களை கூட சோதனை செய்து வீணானவற்றின் கணக்கை முடிக்கக்கூடிய சிரேஷ்ட சேவாதாரி ஆகுங்கள். யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதோ அவர்கள்தான் சிரேஷ்ட சேவாதாரிகள். ஒரு எண்ணம் கூட வீணானதாக ஆகக்கூடாது. ஏனென்றால் சேவாதாரி உலக மேடையில் நடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முழு உலகமும் உங்களை காப்பி செய்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுடைய ஒரு எண்ணம் வீணாகினால் அது உங்களுக்கு மட்டும் வீணாகவில்லை, அநேக பேரின் எண்ணங்களை வீண் செய்வதற்கு நிமித்தமாகி விட்டீர்கள் என்றாகும். ஆகையால் இப்பொழுது வீணான கணக்கை முடித்துவிட்டு சிரேஷ்ட சேவாதாரி ஆகுங்கள். ஸ்லோகன்: சேவையின் வாயுமண்டலம் கூடவே எல்லையற்ற வைராக்கிய உள் உணர்வின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. சங்கம யுகமே இணைந்த ரூபத்தில் இருப்பதற்குரிய யுகமாகும். தந்தையிடமிருந்து பிரிய முடியாது. சதா துணையுடன் இருக்கிறீர்கள். சதா பாபாவுடன் இருப்பது என்றால் சதா திருப்தியாக இருப்பது என்ற அர்த்தம். தந்தை மற்றும் நீங்கள் சதா இணைந்து இருந்தீர்கள் என்றால் ஒரு செயல் அல்ல, 1000 செயல்களை செய்ய முடியும். அந்த அளவுக்கு இணைந்த ரூபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஏனென்றால் 1000 புஜங்கள் உடைய தந்தை உங்களுடன் இருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய். தர்மத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும்.
நீதி தேவனே உன் முன் வருவார், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய், நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய், நல்லதைச் செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய், நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய். கெடுமனத்தார்க்கும் நல்லதைச் செய்வாய், அவர் மனம் திருந்திடக் காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையைச் செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையைச் செய்யாதே. கருமங்கள் செய்வாய், நல்லதைச் செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய், நல்லதைச் செய், என்றும் நல்லதைச் செய்.